எது உண்மையான உண்மையோ அது இந்த உலகத்துல உண்மையா இருக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் ஒரு சொத்து இருக்குன்னா எந்த சொத்துமே உலகத்தில் இருக்கிற எந்த சொத்துமே தனி ஒரு மனிதர் மேல 50 வருஷத்துக்கு மேல இருக்கிறது இல்ல. அந்த சொத்து இந்த உலகம் மனிதர்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனா உண்மையான உண்மை அது இல்ல. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் உங்களுக்கு தான் இருக்கு, அவ்வளவுதான். உண்மையான உண்மை என்னன்னா இந்த உலகத்துல எல்லா சொத்துமே கொஞ்ச நாள் உங்களுக்கு தான் இருக்கு, அவ்வளவுதான். நிலையா யாருக்குமே சொந்தமானது எதுவுமே கிடையாது. நீங்க 1000 கோடி 100 கோடி செலவு பண்ணி மாளிகை எல்லாம் கட்டி பள்ளிங்களையே ஒரு வீடு கட்டினாலும் காலம் முடிஞ்சு இறக்கும் போது தான் எந்த பிள்ளைக்காக கட்டணுமோ எந்த பிள்ளைக்காக உழைச்சோமோ அந்த பிள்ளை 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாடியை தூக்கிட்டு தெருவில் வைன்னு சொல்லிடுவாங்க. நிச்சயமா தெருவில் வைன்னு சொல்லிடுவாங்க. அதே பெத்தவங்களை எத்தனை மணிக்கு பாடி எடுக்க போறீங்கன்னா 6 மணிக்கு அதே பெத்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. எங்க அப்பாவை 6 மணிக்கு எடுக்க போறேன்னு சொல்றதில்ல, எங்க அம்மாவை 6 மணிக்கு எடுக்க போறோம்னு சொல்றதில்ல, பாடி 6 மணிக்கு தான் எடுக்க போறோம்னு சொல்றோம். அப்போ இது எல்லாமே இந்த சொத்து சகம் ஓடி உடைக்கிறது எல்லாமே அந்த உண்மையான உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் ஓடுறோம். நிலையா இல்லாத ஒரு விஷயத்துக்கு நிலையா நம்பிட்டு இருக்கோம். அப்போ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க இவ்வளவு ஓடி ஓடி சம்பாதிச்சு உருவாக்குன அந்த பளிங்கு மாளிகையில நடுவீட்டுல கொண்டு போய் உங்களை நாயும் பூனையும் வச்சுக்க சொல்லல, நடுத்தெருவில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நடுத்தெருவில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மனிதர்களோட மனநிலையில தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது.